ஹலோ, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மெயின்டெனன்ஸில் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இது வந்து 2 அட்ஜஸ்டபிள் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கணும். 2 அட்ஜஸ்டபிள் இருக்கணும். அப்புறம் டீ ரிங் ரேஞ்ச் வந்து 8 mm, 10 mm, 12 mm கூட 3 இருக்கணும். அலன்கி வந்துட்டு 4 mm, 5 mm 2 இருக்கணும். அப்புறம் ஸ்டாரில் வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணுறது. ஸ்டாரில் வந்துட்டு ஸ்டார் மைனஸ் 2 உள்ள மாதிரி 2 பீஸ் இருக்கணும் நம்மகிட்ட. அப்புறம் ஒரு அமார் இருக்கணும். இது ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபேஸு யோக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து காப்பர் டிப்பை வந்து ஃப்ளாரிங் பண்ணுறதுக்கு, ஸ்விட்சிங் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சிங் டூல்ஸ் தேவைப்படும். இது காப்பர் பைப் காப்பர் கட்ரு. இது இந்த மாடலில் இருக்குது, இந்த மாடலில் இருக்குது. இது வந்து கட்டிங் பிளேடுன்னு சொல்லுவாங்க, கட்டிங் பிளேடு. இது வயர் கட்ரு. அப்புறம் இன்சுலேஷன் டேப்பு. அப்புறம் வந்து டபுள் ஹெட் ஸ்பேனர் வந்துட்டு சின்ன சின்ன நட்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்கு 10 mm, 10 inches, 3 inches, 13 inches, 14 inches தேவைப்படும். இது மேனிஃபோல்டு கேஜ்னு சொல்லுவோம். இது அதாவது வந்து வெல்டிங் வைக்கிறதுக்காக பூட்டன் கேஸு அதோட லைட்ரு. இது வந்து ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மேனிஃபோல்டு கேஜோட சேர்க்குறது ஹோஸு. அதாவது கேஸ் ஏற்றுறதுக்காக ப்ரோப்புன்னு சொல்லுவாங்க, ஹோஸு. இது வந்து அடிப்படை பேசிக்கான திங்ஸு. ஓகே ப்ரோ, பாய்.